அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 11/4/2024 பங்குனி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. திருத்திகை திதி பகல் 3:03 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. கிருத்திகை நட்சத்திரம் பின்னிரவு 1:38 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். இன்று கிருத்திகை. முருக வழிபாடு மேற்கொள்வது நல்லது. சுப முயற்சிகளை தவிர்ப்பது உத்தமம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சாதகமான நிலை இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடன் வேலை செய்வருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் குறையும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும். சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக நீண்ட நாட்களாக உள்ள கடுமையான பணியை கூட தற்போது நீங்கள் சுலபமாக முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு பேசுவது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த சந்திராஷ்டமமானது இன்று காலை 8:40 முடிகிறது. அதனால் இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மனக்குழப்பங்கள் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தற்போது விலகி ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 93837630. துளாராசி நேயர்களே, இன்று காலை 8:40 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வேலை போல இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பிறர் வேலையை சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் அதற்கான அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, பேச்சை குறைக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் நல்லபடியாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.